இன்னைக்கு வந்து ப்ளவுஸ்க்கு ஐ கட்டுற பட்டி கொக்கி பட்டி எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க எனக்கு ஐ கட்டுற பட்டி எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஐ கட்டுற பட்டிக்கு வந்து 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஓரத்தை மடித்து தைச்சிக்கலாம், ஒரு சைடு மட்டும். ஒரு சைடு மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் ரைட் சைடு ஐ கட்டுற பட்டி வச்சுருக்காங்களா இல்லை லெஃப்ட் சைடு வச்சுருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணணும். இதில் வந்து ரைட் சைடில் வச்சுருக்காங்க ஐ கட்டுறது. கொக்கி மாட்டுறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதே நம்ம தைக்க போகிறோம் அந்த ப்ளவுஸையும் ரைட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன் பாருங்கள். ரைட் சைடு உள்ளதில் ஐ கட்டுற பட்டி வச்சு தைச்சிக்கலாம். ஐ கட்டுற பட்டி தைக்கும்போது உள் பக்கத்தில் இருந்து தான் தைக்கணும். ஃபஸ்ட்டு உள் பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது அப்படியே ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். மடக்கு தையல் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு உள் பக்கத்தில் வச்சு ஒரு தையல், அதுக்கப்புறம் அதை திருப்பி மடக்கு தையல். அது வந்து உள்பக்கம் வர்ற மாதிரி இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். நம்ம ஒரு தையல் இருக்குல்ல, அந்த தையல் மேலேயே தான் அந்த தையலை மறைக்கிற மாதிரி அந்த பீஸை வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உள் பக்கத்தில் வச்சு தையல் போடணும், அப்புறம் மடக்கு தையல் போடணும், திரும்ப அந்த தையலை மறைக்கிற மாதிரி அந்த பீஸை வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான் ஐ கட்டுற பீஸ். தச்சாச்சு. இப்போ வந்து கொக்கி மாற்ற பட்டி எப்படி தைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு ஐ கட்டுறதுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச் கட் பண்ணோம். கொக்கி பீஸ் தைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை. ஐ கட்டுற பீஸ் வந்து நம்ம உள் பக்கத்துலேருந்து தைச்சோம்ல, இதை வந்து வெளியில் நல்ல பக்கத்துலேருந்து தைக்கணும். கொக்கி பீஸ் தைக்கும்போது வெளியில் நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போடணும். இதில் வந்து மடக்கு தையல் போட தேவையில்லை. கொக்கி வைக்கிற பீஸ்க்கு வந்து மடக்கு தையல் வந்து நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி அந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சு அந்த தையலோடு சேர்த்து மடக்கி தையல் போடணும். அதில் தையலை மறைச்சி தையல் போடுவோம்ல, இதை தையலை மறைச்சி வச்சு அப்படியே மடக்கிடணும். கொக்கி பீஸ்க்கு 2 ஸ்டெப்பு தான். நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போடணும். அதை அப்படியே தையலை மறைச்சி வச்சு அதை அப்படியே மடக்கி ஒரு தையல் போடணும். அவ்வளோதான், கொக்கி பட்டி ரெடி ஆயிடுச்சு.